கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதும் மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேலேயே தங்குவதாக. அல்லேலூயா. தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 27வது வசனம். சங்கீதம் 37:27. தீமையை விட்டு விலகி நன்மை செய், தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சங்கீத பகுதியின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறான காரியம் என்னவென்று சொன்னால், தீமையை விட்டு என்ன செய்ய வேண்டும்? விலகி நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போது என்ன செய்ய கிடைக்கும்? நீங்க நிலைச்சிருப்பீங்க. எல்லா காரியத்திலும் நீடித்து வாழ்வீர்கள், சந்தோஷமாய் வாழ்வீர்கள். உங்களுக்கு நிலையான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் தருவார். நீங்கள் அங்கலாய்க்க வேண்டியதான அவசியம் இல்லை, பதற வேண்டியதான அவசியம் இல்லை, பயப்பட வேண்டியதான அவசியம் இல்லை. அல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப தீமையை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். சிலர்கிட்ட நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. நாம் நிலைத்து இருக்க வேண்டும். நிலையான வாழ்விலை நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் தீமையை விட்டு விலக வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும். அநேகர் இந்த நாட்களில் தீமைன்னா என்னன்னு தெரியாம என்ன செய்கிறாங்க? ஏதோ கொள்ளை அடிக்கிறது, கொலை செய்கிறது, அல்லது கெட்ட வார்த்தை பேசுவது, திருடுவது, இதுதான் தீமையான காரியம். மற்ற மாதிரி சில காரியங்கள் எல்லாம் அவங்க தீமையாக உணர்ந்து பார்க்கிறது இல்லை. தீமை என்று சொல்ல நன்மைக்கு நேர்மாறாக என்னென்னலாம் காரியம் இருக்கிறதோ அது எல்லாமே தீமைதான். அல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தையிலும் தீமை உண்டு, நம்முடைய சிந்தனையில தீமை உண்டு, நம்முடைய பார்வையில தீமை உண்டு, நம்முடைய நடக்கையிலே தீமை உண்டு. ஆனால் இதெல்லாம் தீமை என்று அறியாதபடிக்கு நாம் சாதா ஒரு மனுடைய சுபாவம் தானே என்று சொல்லி அநேகர் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நாம் பேசுகிற ஒவ்வொருடைய காரியத்தினுடைய பிரதிபலன் எப்படி இருக்கிறது? நாம் இந்த காரியத்தை ஒரு விதத்தில் சொன்னால் அதனுடைய பின்விளைவு எப்படி இருக்கிறது? இந்த காரியத்தை நான் செய்தால் அதனுடைய பின்விளைவு எப்படி இருக்கிறது? பார்க்கக்கூடாத காரியங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய பின்விளைவு எப்படி இருக்கிறது? போகக்கூடாத இடத்துக்கு போனோம் என்று சொன்னால் அதனுடைய பின்விளைவு எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி சிந்திக்கிறவர்களுக்கு மட்டுமே அது தீமை என்று புரிந்து கொள்வார்கள். மற்றவர்கள் அது தீமை என்று புரிந்து கொள்வார்கள். மனித சுபாவம் என்று அப்படியே போய்கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. எனவே கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறது, நீங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எதுவா இருந்தாலும் அவை அனைத்தும் தீமையா இருக்கிறபடினாலே அந்த தீமையை விட்டு நாம் விலக வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்யறவளா இருக்க வேண்டும். அப்போதான் நம்ம நிலைத்து இருப்போம். அல்லேலூயா. நிலையான ராஜ்யத்தில் நாம் பிரவேசிப்போம். இந்த பூமியிலும் பதட்டப்படாதபடிக்கு அமைதலாய் நிலையாய் நாம் ஜீவனம் பண்ண ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. சங்கீதம் 36:3 இவ்வனமாய் சொல்லுகிறது, அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் அவன் என்ன செய்கிறான்? விட்டு விட்டான். அவன் யாருன்னு பார்த்தா அந்த முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும் என்று. துன்மார்க்கனுடைய என்ன பேச்சு? அவன் பேசுகிறதான துரோகமான வார்த்தைகள் என் உள்ளத்துக்கு தெரியும்னு சொல்றாரு. அல்லேலூயா. நாம் ஒருவரை குறித்து ஒருவருடைய காரியத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. துன்மார்க்கமான பேச்சா இருக்கிறது. நீதிமான் நல்லதை பேசுவான், நன்மையானதை பேசுவான். ஆனா துன்மார்க்கம் எப்படி பேசுவான்? துரோகமான காரியத்தை. அவன் அப்படி, இவன் இப்படி, அவ அப்படி, இவன் இப்படி, அவன் அங்க போனா இங்க போனா, அதை செய்தா இதை செய்தா, சொன்னது சொல்லாததையும் இன்னொரு இடத்துல சொல்லி சொல்லி போறதுதான் அந்த துரோக பேச்சு. இன்னொரு பேசுற துரோக பேச்சு. நம்ம 4 பேர் இருக்கும்போது 2 பேர் அல்லது அதுல ஒருவர் இல்லாத நேரத்துல மீதி இருக்கிற 3 பேரும் சேர்ந்து அந்த இல்லாத ஒரு நபரை குறித்து மோசமா பேசுவாங்க. இது துரோக பேச்சு. ஆனா 4 பேரும் சேரும்போது அந்த வார்த்தையை பேச மாட்டாங்க. 4 பேருக்கு இசைந்த வார்த்தை என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவர் இல்லாத நேரத்தில் மீதி 3 பேர் சேர்ந்து இல்லாத ஒரு தனிநபரை குறித்து இங்க துரோகமான வார்த்தையை பேசுகிறார்கள் சொன்னா அந்த 4 பேர்ல நீங்கள் ஒருவராக இருந்தால் நீங்கள் இல்லாத நாளில மற்ற 3 பேரும் சேர்ந்து உங்களுக்கு விரோதமான துரோக பேச்சு தான் பேசுவாங்க. அதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான துரோக பேச்சு அதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்றாரு.
அவன் கண்களுக்கு முன்பதாக என்ன இல்லை என்றால் தெய்வ பயம் இல்லை என்று சொல்லப்பட்டது. தெய்வ பயம் யார் யாரிடத்துல இல்லையோ அவர்களால் துன்மார்க்கமான வார்த்தைகளை பேசி திரிவார்கள், தூற்றி திரிவார்கள். அது அவங்களுக்கு ஒரு நேரப்போக்கு, பொழுதுபோக்காக இருக்கிறது. அது அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது போல அவங்க நினைக்கிறாங்க. அதனுடைய பின் விளைவு என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். நம்மிடத்திலே நல்ல அன்பாய் பேசி பழகினவர்கள் ஒரு காரணம் இல்லாதபடிக்கு நம்ம முகத்துல கூட பார்க்காதபடி வைராக்கியமா முகத்தை மாத்திட்டு சிலர் போயிருக்கிறாங்க. அவங்க போறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, இப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள் துரோகமான வார்த்தைகளை நமக்கு விரோதமா அவரிடத்தில் பேசி இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகையினால நம்மகிட்ட வந்து ஒப்புரவாய் என்ன நீங்க இப்படி பேசினாலும் கேட்க மாட்டாங்க. அந்த வார்த்தையே அப்படி நம்பி நமக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஒரு சின்ன வார்த்தைகள் அதனுடைய முடிவு எப்படி இருக்கு பாத்தீங்களா? முழு சரீரத்தை கெடுத்து, முழு ஆத்மாவை அது கெடுத்து விடுகிறதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. எனவே இந்த துன்மார்க்கருடைய பேச்சுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவும் கூடாது. நாம் அந்த துரோகமான வார்த்தைகள் பேசவும் கூடாது. ரெண்டு சைடை பார்க்கணும். நாம பேசவும் கூடாது, பேசுகிறவர்களுக்கு செவி கொடுக்கவும் கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு தெய்வ பயம் இல்லை. அவங்களுக்கு அது இதெல்லாம் பேசினது அவங்களுக்கு நேர பொழுதுபோக்காக இருக்கிறது, அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறது. ஆனா நமக்கு அப்படி இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானது என்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கு ஏற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். இப்படி துரோக பேச்சு பேசுறவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்குள்ளே மனதுக்குள்ளே அவங்களே பேசுவாங்க. நான் அவனை அப்படி பேசணும், இப்படி பேசணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அவன் அப்படித்தான் போகணும், இப்படித்தான் போகணும் அப்படின்னு தனக்குத்தானே தனிமையா இருக்கும் சேர்ந்து இப்படி துரோக பேச்சை பேசுவாங்க. ஆனா தனிமையா இருக்கும்போது தன்னுடைய ஆத்மாவுக்குள்ளால துரோகமான வார்த்தையை தான் மற்றவர்களை விட்டு சிந்தித்து கொண்டே இருப்பாங்க. அந்த அனுபவம் உள்ளவங்க அதை விட்டுருங்க. நமக்கு விரோதமா இப்படி பேசுறாங்க, பேசிட்டு போகட்டும். அவங்களோட கொஞ்சம் பக்குவமா கவனமாய் நம்ம பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதை என்ன செய்கிறான்? விட்டு விட்டான். அப்ப நன்மை செய்கிறத அவன் விட்டு விட்டான். அவன் நன்மை செய்ய அவன் மனம் வராது. அவனுடைய சிந்தையெல்லாம் துரோக பேச்சு, வீணான வார்த்தைகள், ஒருவருக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை அங்குமிங்குமாய் சொல்லி திரிகிறது. அது அவங்க தவறு. இதனுடைய பின்விளைவு மோசமாக அவங்களுக்கு தெரியாது. அது கோல் சொல்ற மாதிரி இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாம அதை என்ன செய்கிறார்கள். அவங்க என்ன செய்வார்? நன்மை செய்வது என்ன செய்கிறாங்க? விட்டு விட்டார்கள். கர்த்தாவே உமது கிருபை, 4 வசனம், அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை என்ன செய்யறாங்க? வெறுக்காது இருக்கிறான். இப்படி பேசுறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பொல்லாப்பான காரியத்தை வெறுக்க மாட்டாங்க. அதையே பேசி 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 காலத்தை என்ன செய்கிறாங்க? கழிக்கிறாங்க. இவங்க இருதயத்துல இந்த காரியத்தை அந்த நபரிடத்துல பேசினாதான் இவங்க ஃப்ரீனஸ் ஆவாங்க. ஆண்டவர்கிட்ட பேச மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட அந்த பாரத்தை இறக்கி வச்சு ஃப்ரீயாக தெரியாது. மற்றவங்களை ஒரு ஆளை குறித்து ஒரு ஆள்கிட்ட பேசி 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 அந்த இருதயம் சீர்படுகிற வரைக்கும் அப்படி பேசிட்டே இருந்துச்சுவாங்க இருப்பாங்க. அவங்க படுக்கையில படுத்திருந்தாலும் அந்த அக்கிரம சிந்தையை தான் யோசித்துட்டே இருப்பாங்க. இப்ப தூங்க போற எல்லாம் முடிஞ்சாச்சு, இனி அவரவர் வீட்டுல தூங்குற நேரம், படுக்கையில போய் படுத்தாச்சு, தூக்கம் வராது. ஏன்னா இன்னைக்கு பகல் முழு யார் யார் இடத்துல என்ன பேசணும், நமக்கு விரோதமா யார் யார் என்ன பேசினாங்க, நாம் யார் யாரை குறித்து என்னெல்லாம் பேசணும், இதையே சிந்தித்து 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 ஆண்டவரே அதை செய்யும் இதை செய்யும் இப்படியே மனசு அங்கலாய்த்து கொண்டு தான் தூங்குவாங்க. அல்லேலூயா. அந்த நித்திரை கூட சமாதானத்தையும் சந்தோஷத்தை என்ன செய்யாது? கொடுக்காது. அவர்களுக்கு நன்மை செய்கிற சிந்தை என்ன செய்யாது? வராது வராது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களிடத்துல நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இவருடைய வாயின் வார்த்தைகள்லாம் மோசமாக தான் இருக்கும். அதை கேட்டோன்னா அதுக்கு பரிகாரம் தேடணும்னா நமக்கும் தூக்கம் வராது. அல்லேலூயா. நம்ம படுக்கையில போகும்போது ஒவ்வொரு நாளும் செய்த பாவங்களையும் குறைகளையெல்லாம் தேவ சமூகத்தில் சொல்லி விட்டு விட்டு, ஆண்டவரே இனி நான் இப்படி பேச மாட்டேன், இனி நான் இந்த இடத்துக்கு போக மாட்டேன், இனி நான் இப்படிப்பட்ட காரியத்தை நான் யோசிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் நல்ல நித்திரையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆனபடினால ஆமென். நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? இந்த துரோக பேச்சை ஒருவரை கெடுத்து ஒருவர்கிட்ட பேச போகிறது. நம்ம கூட ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பேசும்போது நீங்க அதை தடுக்கணும். அப்படியாக்கா, சொல்லுங்க அக்கா, அவ அப்படியா, இவ இப்படியா, பாஸ்டர் இப்படியா, நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன், அப்படிதான் கோல் மூட்டுனீங்க என்னன்னா ரெண்டும் அவுட்டு. இல்லையா? துரோக வார்த்தை பேசினதும் அவுட்டு, துரோக வார்த்தையை கேட்டதும் அவுட்டு. இல்ல அந்த அக்கா அப்படி செய்திருக்க மாட்டா, இந்த காரியம் இப்படி நடந்திருக்காது, அவங்க கொஞ்சம் பரிசுத்தம் உள்ளவங்க, நீதி உள்ளவங்க, எனக்கு தெரியும், நாங்களாம் சேர்ந்துதான் ஆராதிக்கிறோம் என்று ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வந்துன்னா உங்க ஆத்மா தப்பிட்டு போகிறது. இல்லைன்னா அவங்களுக்கு ஒத்தபடி நீங்க மாறிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப நாம் ஒருவரை குறித்து ஒருவருக்கு விரோதமா பேசவும் கூடாது,
பேசுறவர்களுக்கு பக்கபலமாய் நாம் ஜாலரை அடிக்கவும் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை பேசணும், நன்மை பயக்கக்கூடிய வார்த்தைகளை பேசணும். பிறருடைய காயத்தை ஆற்றுகிற வார்த்தைகளாம் கர்த்தருடைய பிள்ளைகளும் நானும் நீங்களும் பேசியாக வேண்டும். அல்லேலூயா. உலக மனிதனா இருக்கும்போது உலகத்துக்கு ஒத்தபடியை நாம் யோசித்தோம். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால கர்த்தருக்கு ஏற்ற காரியத்தை தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசிக்க வேண்டும், பேச வேண்டும், சொல்ல வேண்டும். சங்கீதம் 14:3 சொல்லுகிறது, எல்லாரும் வழி விலகி எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் என்ன செய்தாங்களாம்? வழி விலகி கெட்டு போயிட்டாங்க. அது தப்புன்னு அவங்களுக்கு என்ன செய்யல தெரியல. தெரிஞ்சா ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மனம் திரும்ப வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அவர்களுக்கு அது தெரியல. அந்த கூட்டத்தோடு கூண்டி அவளோடு பேச, நம்மள ஒருவர் விழுந்து விட்டால், நம்மளில் ஒருவருக்கு வியாதிப்பட்டால், நம்மளில் ஒருவருக்கு கடன்பட்டால், நம்மளில் ஒருவர் ஏதோ ஒரு சிறையில் இருக்கும்போது மீதி இருக்கிற சில இவங்க கூட இருந்து ஐயோ அக்கா உனக்கு அப்படி ஆயிட்டான்னு ஜெபிப்பாங்க. அந்த பக்கத்துல போய் அவங்க பக்கத்து வீட்டுக்கால சேர்த்து அவளுக்கு அப்படிதான் வேணும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நேரத்துக்கு செய்தியில வந்தது. விலாங்கு மீனை கொத்து சொன்னாங்க, பாம்பை காட்டும்போது தலையும் மீனை பார்க்கும்போது வாலையும், இருமனம் இரு பக்கமும், டபுள் கெய்ம், இருமனம் உள்ளவர்கள், இருமாப்பு உள்ளவர்கள் என்று சொல்லுகிறது வேதம். அல்லேலூயா. மாயமான அன்பு வெளிப்படுத்துபவர்கள். நம்மகிட்ட இருக்கிற முகஸ்துதி வேற, பாஸ்டர் பிரைஸ்லா, சிஸ்டர் பிரைஸ்லா, பிரதர் பிரைஸ்லா சொல்லுவாங்க. ஆனா கொஞ்சம் அப்புறம் போன பிறகு அவங்களுக்கு விரோதமாய் பேசுவாங்க. நான் நிறைய காரியங்களை கேட்டிருக்கிறேன். வீட்டில் வந்து நானும் மனைவி டிஸ்கஷன் பண்ணுவோம். இவங்க இவ்வளவு பரிசுத்த, பிறப்பிலேயே பரிசுத்தமாக வாழ்றாங்க, இந்த காரியத்தை செய்யறாங்க, அவங்க வாயிலிருந்து இப்படிப்பட்ட தூஷணமான வார்த்தைகள் நம்மிடத்திலே பேசுகிறார்களே அப்படின்னா மற்றவர்கிட்ட எந்த அளவுக்கு பேசுவாங்க? ஆமா, ரட்சிப்பு எங்க இருக்கிறது? ஞானஸ்நானம் எடுத்து என்ன பிரயோஜனம்? அபிஷேகம் பெற்று என்ன பிரயோஜனம்? ரட்சிக்கப்பட்ட என்று சொல்லி என்ன பிரயோஜனம்? ரட்சிக்கப்படாத மற்ற மனிதர்களோட மிக மோசமாக வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்று சொன்னால், மிக மோசமான காரியத்தை தான் அவர்கள் சிந்திக்கிறார்கள். மிக மோசமான காரியத்தை தான் இருதயத்தில் அப்படி ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறார்கள். உள்ளத்தில் உள்ளதான் என்ன செய்யறோம்? வெளியில வரும். அல்லேலூயா. அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறாங்க, எல்லாரும் வழி விலகி போயிட்டாங்க. அவங்க அப்படி ஆமா ஆமான்னு சொல்லிட்டா இவங்களும் அங்கே என்ன சொல்லிட்டாங்க? அவங்களும் விழுந்துட்டாங்க. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3:27 என்ன சொல்லுகிற வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அதை செய்யத்தக்கவர்களை செய்யாமல் இராதே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. திராணிக்கு மிஞ்சி ஆண்டவர் நம்மகிட்ட எதுவுமே கேட்க மாட்டார். நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்து, நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை, நமக்கு கொடுக்கப்பட்ட வரம், நமக்கு கொடுக்கப்பட்ட சரீர சுகம், நமக்கு கொடுக்கப்பட்ட பணம், அதற்கு ஏற்ற கணக்கைத்தான் ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. அப்ப திராணி இருக்கும்போது நன்மை செய்ய தக்கவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? செய்யாம இருக்க வேண்டும். நன்மை செய்யணும். சிலர் ஒருவருக்கு புத்தி சொல்லுவாங்க, அது ஒரு நன்மை. ஒரு பிள்ளை வழி தப்பி போகும், இயேசு நாமத்தினால் சில வசனத்தை சொல்லி அந்த பிள்ளைக்கு சொல்லி ஜெபிக்கும்போது அந்த பிள்ளை மனம் திரும்பிட்டு அது ஒரு பெரிய நன்மை. அந்த ஆத்துமாவே என்ன செய்யிட்டு ரட்சிக்க. நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறத விட நல்ல வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை, பிறருடைய காயத்தை ஆற்றுகிற வார்த்தைகளை சொல்லி அவர்களை மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள்ளால் கொண்டு வந்தீங்கன்னா இதை விட பெரிய நன்மை எதுவுமே இல்லை. இல்லையா? சிலருக்கு அதுக்குள்ள சூழ்நிலைகள் அமையாது. ஆண்டவர் நல்ல காசு பணத்தை கொடுத்திருப்பார். அவங்க என்ன செய்யணும்? அந்த பணத்து நிமித்தமாக நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா. சிலருக்கு ரெண்டுமே வராது, ஆனா சரீர பலன் இருக்கும். யாருக்கு என்ன உதவி வேணாலும் செய்யலான்னு இருப்பாங்க, அவர்கள் அதை செய்யணும். சிலருக்கு ஜெபிக்கத்தான் முடியும், ஜெபிக்கணும், அந்த ஜனங்களுக்கு அது ஜெபிக்கணும். இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. நன்மை செய்ய பல வழிகள் இருக்கிறது. ஆனால் நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை என்ன செய்யணும்? செய்யாமல் இருக்கக்கூடாது. ஆனா யாருக்கு செய்யணும்னா செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம வீட்டுல ஒரு திருமணம் நடந்து யாராவது அரப்பவனுக்கு மோதிரம் தந்தா அந்த வீட்டுக்கு அரப்பவன் மோதிரத்தை நம்ம திருப்பி கொடுப்போம். அரப்பவனும் கொடுப்போம், ஒரு பவுனும் சில வேலை என்ன செய்யறோம் செய்கிறவர்களுக்கு நாம என்ன செய்யறோம்? திருப்பி செய்யறோம். அவங்க திருப்பி செய்வாங்க என்கிற நம்பிக்கையில நாம என்ன செய்கிறோம்? செய்கிறோம். நம்ம உதவி செய்கிறோம், நாம மாறி உதவி செய்கிறோம். இல்லையா? அது செய்யக்கூடாது என்று சொல்லல. ஆனா நன்மை செய்கிறோம்னா திருப்பி வராது என்கிற சூழ்நிலையில இருக்கிறவர்களுக்கு, நம்மை அறியாதவர்களுக்கு கூட, ஏழைகளுக்கு கூட, விதவைகளுக்கு கூட, திக்கற்றவர்கள் கூட, சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் கூட, தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் கூட நாம் நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்க பிச்சை போட்டா கூட
செய்யத்தக்கவர்களுக்கு தான் அதை செய்ய வேண்டும். தான தர்மம் செய்தாலும் செய்யத்தக்கவர்களுக்கு தான் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம ஏதோ பிச்சை கேட்கிறானே, அவன் கை நீட்டிட்டு அவனை திரும்ப விடக்கூடாது. ஏதாவது கொடுக்கணும் ஆசை வரும். ஆனா இன்றைக்கு அநேகர் என்ன செய்யணும்னா, அந்த காசை வாங்கி என்ன செய்யறாங்க, பிராண்டி கடைக்கு தான் என்ன செய்யறாங்க, கொண்டு கொடுக்குறாங்க. இல்லைன்னா புகையிலை, பான்பராக்கு இப்படிப்பட்டதான காரியத்தை கலக்குறாங்க. சிலர் விபச்சாரத்தில் கழிக்கிறாங்க. வீணாய் நம்முடைய காசுகளை என்ன செய்யறது, இன்னொருவர் மூலமாய் செலவழிக்கப்படுகிறது. அதை நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது. கட்டாயமா நம்ம செய்யணும். அது யாருக்கு செய்யணும்னா, செய்ய வேண்டியவர்களுக்கு, அதுக்கு தகுதி உள்ளவர்களுக்கு, செய்யத்தக்கவர்களுக்கு தான் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஒரு காணிக்கை போட்டாலும் சரி, இந்த சபையில போடக்கூடிய காணிக்கை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செலவு செய்யப்படுகிறதா என்பதை நீங்கள் யோசித்து செய்தா அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதை கூட நாம் வீணான காரியத்துக்கு செலவழித்தேன்னா அது போட்டும் பிரயோஜனம் இல்லை. நானும் அதை சரியா செலவு பண்ணினால் ஆண்டோடைய பார்வைக்கு நானும் அருமையானவனாக இருப்பேன். இதையெல்லாம் விட்டு எனக்கு மனம் போன போக்கில் நான் செலவிட்டேன்னா தீமையான காரியம் தான் எனக்கும் வரும். அல்லேலூயா. ஆகையினால பயந்து பயந்து தான் ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கும் அந்த பயம் இருக்கட்டும். நாம் செய்கிறதான பணமாக இருந்தாலும் சரி, ஜெபமாக இருந்தாலும் சரி, என்ன விதமான உதவிகளாக இருந்தாலும் சரி, பிறருக்கு உபதேசம் சொல்கிறதா இருந்தாலும் சரி, புத்திமதி சொல்கிறதா இருந்தாலும் சரி, அது பரலோகம் பார்த்து அங்கீகரிக்கிற மாதிரி நம்ம பேசணும். அல்லேலூயா. ஒருவர் ரெண்டு பேரும் கணவன் மனைவி சண்டைன்னு வச்சுக்கிடுங்களேன், இல்லைன்னா சகோதரர்களுக்குள்ள சண்டைன்னு வச்சுக்கிடுங்களேன், வந்து சொல்லுவாங்க, நம்மை சார்ந்தவர்கள் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க, மறு குரூப் என்ன செய்யாது, வராது. மாமி மருமக சண்டை ஆனாலும் அப்படிதான். மாமி கிட்ட நீங்க ஃப்ரெண்டா இருந்தா மருமகளை குறித்து மாமி உங்கள்கிட்ட வந்து சொல்லலாம், மருமக வரமாட்டா. மருமகள்கிட்ட நீங்க ஃப்ரெண்டா இருந்தா மாமி வராது, மருமக வந்துட்டு உங்களை பிரச்சனை செய்யும். அப்படியா அக்கா, உனக்கு அது நடந்தா இது விடாத, அப்படித்தான் இருக்கும், நீ இதை செய் அதை செய்யன்னு போல் சேர்த்தி விடாதீங்க. இல்லையா? ஏமா இதெல்லாம் உலகத்துல இருக்கு. நீங்க கூடி ஜெபம் பண்ணும்போது இந்த சிறையிருப்பு என்ன செய்யும், மாறும். தாயும் பிள்ளையும் போல மாமி மருமகனை பழகுங்க, கணவன் மனைவி ஒரே சரீரமா பழகுங்க. சகோதர பிள்ளைகளை நீங்க சண்டை போட, நீங்க ஒருவருக்கு ஒரு அன்பா பழகுங்க. வீட்டுக்கு வீட்டு சண்டை வந்தாலும் சொல்லுவாங்க, ஊருடன் பகைக்கும் வேருடன் கடும். எத்தனை பேர் சொல்லி கொடுத்துருக்கீங்க? பகைக்காதங்க. அடுத்த வீட்டுக்கு சண்டைக்கு வரான்னா நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, கொண்டு விட்டு கொடுங்க, அவங்களோட ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படி எத்தனை பேர் புத்தி சொல்லி இருக்கிறீங்க? நேர்மாறாக நமக்கு சாதகம். அப்படியா, அது பண்ணாங்களே, இது பண்ணாங்க, விடாத, கேஸ் கொடு, அடி கொடு, அது கொடு, இது கொடு, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இது துன்மார்க்கன் செய்கிறதான காரியம். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்யக்கூடாது. சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன்ற மட்டும் எல்லா காரியத்தையும் நம்ம சமாதானம் பண்ணணும். சபையில பிரச்சனையா சமாதானம் பண்ணணும், குடும்பத்துல பிரச்சனையா சமாதானம் பண்ணணும், அடுத்த வீட்டுல பிரச்சனையா சமாதானம் பண்ணுகிறணும். அவன்தான் பாக்கியவான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அபிஷேகத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களை பேச வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானவர்களை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானவர்களை கேட்கவும் வேண்டும். ஏதோ கிறிஸ்தவன் என்று சொல்லி கிறிஸ்தவன் அல்லாத போல பேர் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கடைசியில் வெக்கப்பட்டு போகக்கூடாது, நரகத்தில் தள்ளப்படக்கூடாது. அதற்காகவே நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதற்காக வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு தான் என்ன செய்யணும், செய்யணும். செய்யாமலும் இருக்கக்கூடாது, செய்யக்கூடாதவர்களுக்கும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இதுல எல்லாம் முகசுதிப்பாங்க. யார் யாருக்கு செல்லணுமோ அந்தந்த ஆளுகளுக்கு செல்லத்தக்கதாக நாம் செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் அவருடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால், நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும். அல்லேலூயா. அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னா, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டு, நிச்சயமா. அதான் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் என்ன செய்யும், வாசற்படியிலே படுத்திருக்கும். அல்லேலூயா. ஒரு மனிதன் நன்மை செய்யாவிட்டால் பாவம் எங்க இருக்கும், வாசல் படியில படுத்திருக்கும். நான் யாருக்கும் பாவம் செய்யல பாஸ்டர், நான் யாருக்கும் உபகாரமும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கு இடம் இல்லை, நானும் உண்டு, என் பாடம் உண்டு. இல்லையா? அநேகர் சொல்லுவார்கள். ஆனா பாவம் செய்யலன்னு அவங்க நினைக்கிறாங்க. நன்மை செய்யாமல் போனாலே
பாவம் மட்டும் இல்ல, பாவம் என்ன செய்யுமா? வாசல் படியில படுத்திருக்குமா, வேற எங்கே ஒதுங்கி இருக்காது. வாசல் படியில பாவம் படுத்திருக்கும். இது காயின் ஆபேலுடைய காரியத்தை குறித்து. ஒரே தாய் பிள்ளைகள், அண்ணனும் தம்பியும். ஆமை. ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கை கர்த்தர் என்ன செய்யல? அங்கீகரிக்கல. இவ்வளவுதான் மேட்டர். இந்த மேட்டருக்காக அண்ணனுக்கு என்ன ஆயிற்று? அவனுடைய முக நாடி எல்லாம் வேறுபட்டது. 5ஆம் வசனம் சொல்லுது, காயினை அவன் காணிக்கை அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாயிற்று. அவன் முகநாடி வேறுபட்டது. முகநாடி வேறுபட்டுனா என்ன நடக்கும்? கொலைதான் நடக்கும். அதுதான் அங்க நடந்தது. வயல்வெளியில தனியா இருக்கும்போது அவன் கோவப்பட்டு எரிச்சல் அடைந்து அவனை ஆபேலை அழைத்து காயின் என்ன செய்தான்? தம்பிய அண்ணன் கூப்பிட்டு வயல்வெளியில கொண்டு போட்டான். அல்லேலூயா. அநேகருடைய முகநாடி வேறுபடுகிறது. சில பல்லு கடிக்கிறாங்க தெரியுமா? அவருடைய பின்விளைவு அப்படிதானுங்க. ஏதாவது நமக்கு பிடிக்கல, ஏதாவது பண்ணி சேர்ந்த பல்ல கடிச்சு சுண்டை கடிச்சு அங்க கோணி இங்க கோணிலாம் வைக்கிறாங்கன்னா முகநாடி வேறுபடுகிற என்பதுதான் அர்த்தம். அல்லேலூயா. இதனுடைய பின் விளைவு என்ன செய்யுது? அது கொலை பாதகத்திலே கொண்டு விடுகிறது. அல்லேலூயா. நீங்க யாரை கொலை செய்யாம போனாலும் ஆவிக்குரிய கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அவளை தேடினாலும் காணாம இருக்கிறீங்க. காரணம் என்ன? கொலை செய்துட்டீங்க. அதனால அவங்கள பார்க்க முடியல. நம்மை விட்டு தூரம் போகிறார்கள். அல்லேலூயா. மிக கவனமா இருக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கிறார் அடுத்த வசனத்துல, காயின் தன் சகோதரனாய் ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாய் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாய் ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று கேட்கிறார். எதிர் கொஸ்டின் தான் கூடுதல் கேட்பாங்க. கேட்கக்கூடிய வார்த்தைக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. எதிர் கொஸ்டின் தான் என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. இவங்களுக்கும் காயினுடைய ஆவி இருக்கிற என்பதுதான் அர்த்தம். பொறாமை, எரிச்சல், கொலை செய்யக்கூடிய எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்கிற, உன் சகோதரன் ஆபேல் எங்கே? தெரிஞ்சா தெரியும்னு சொல்லு, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. திருப்பி அவர்கிட்ட கேட்கிறான், நான் என்ன பெரிய காவலாளியோ? கொன்னது இவன் தான். எங்க இருக்கிறான் இவனுக்கு தெரியும், என்ன ஆச்சுன்னு இவனுக்கு தெரியும். ஆண்டவர் தெரிஞ்சுதான் அவன்கிட்ட கேட்கிறாரு. ஐயோ ஆண்டவரே, நான் அவசரமா கொன்னுட்டேன் அப்படின்னு அவன் சொல்லல. தெரியாதவனு கூட சொல்லல, நான் என்ன அவனுக்கு காவலாளி. இன்னும் அநேகருடைய வார்த்தை இப்படிதான் இருக்கும். நல்லது பேச முடிய மாட்டேங்குது. நன்மையான காரியத்தை பேச போகும்போதும் எதிரடையான வார்த்தைகள் தான் நமக்கு விரோதமா என்ன செய்கிறாங்க? பேசுறாங்க. சில இடத்துல வாயை முடிட்டு அப்படியே பின்னிட்டு போக வேண்டிய சூழ்நிலையும் சில இடங்கள்ல இருக்கத்தான் செய்கிறது. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், காயினுடைய ஆவி, அந்த கொலை பாதகத்துக்கான எரிச்சலான ஆவி யார் இடத்துல இருக்கிறதோ அவர்களெல்லாம் நாம் நன்மையான காரியத்தை பேசினாலும் நமக்கு எதிரடையான வார்த்தைகளை தான், கேள்விக்குறியான வார்த்தைகளை நமக்கு விரோதமா பேசிக்கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கோபம் வருமா வராதா? அவனுக்கு சாபத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுதும் உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. சாபம் வந்துச்சா வரலையா? அவசியம் இல்லாம ஒரு பாவத்தை அவன் சம்பாதித்தான். இப்ப அவனுக்கு சாபம் வந்தது. அல்லேலூயா. நீ பூமியில எங்க வாழ்ந்தாலும் அந்த சாபம் என்ன பற்றி இருக்கும். அந்த காயினுடைய சந்ததி தான் இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ அங்க சொல்றாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லை. 7வது வசனம். நன்மை செய்யாட்ட என்ன இருக்குது? பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கிறது. இன்னைக்கு நம்மள அநேகர் சொல்லுவோம், என் வாசல் படியில சூனியம் வச்சுட்டான், மந்திராதம் வச்சுக்கிட்டான், எனக்கு அந்த நோய் வந்துட்டு இந்த நோய் வந்துட்டு. பழைய காலத்துல நம்ம ஊர்ல யாருக்காவது ஒரு சின்ன வியாதி வந்துட்டா, நீ ஏதாவது மிதிச்சு போனேயா, அதை கடந்து போனாயா, நம்ம நாட்டு பாசையில கவட்டை வச்சு போனாயா அப்படின்னு கேட்பாங்க. யாராவது மந்திரவாதம் செய்து வைத்ததை நீங்க என்ன செய்யுங்க, அதை தாண்டி போயிட்டியா, அதனாலதான் உன் உடம்பெல்லாம் இந்த வியாதி அப்படின்னு ஒரு காலத்துல பேசினாங்க. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது? பாவம் வாசல் படியில படுத்திருக்கிறது. ஒரு வீட்டில இருந்து எத்தனை தடவை வீடை விட்டு வெளியே போறீங்க? எத்தனை தடவை வெளியே போயிட்டு திருப்பி உள்ள வரீங்க? அதை மிதிச்சிட்டு தான் போறீங்க. அப்போ அந்த பாவம் எங்க போய் முடியும் சொல்லுங்க பாப்போம். நான் ஒரு பாவம் செய்யல பாஸ்டர், யார் இடத்துல நான் நியாயமா வாங்கல, கோல் செல்லல, குண்டம் செய்யல, அது செய்யல, இது செய்யல, சண்டைக்கு போகல, கெட்ட வார்த்தை பேசல, லஞ்சம் வாங்கல, ஊழல் செய்யல, ஒண்ணுமே செய்யல பாஸ்டர், நான் பரிசுத்தன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா நன்மை செய்ய திராணி இருக்கும்போது மற்றவர்கள் நன்மை செய்யாத இருந்தால் பாவம் வாசல் படியில படுத்திருக்கிறது.
ஒவ்வொரு நாளும் அதை மிதிச்சு தான் அங்க போனோம், இங்க போனோம், இங்க போனோம். அப்போ எங்கேயோ ஒரு சூனிய வச்சிடத்துல ஒரு நாள் மிதிச்சு போனா எத்தனையோ பிரச்சனை வருகிறதுன்னா, அனுதினமும் நன்மை செய்யாதபடிக்கு பாவத்துக்கு மேல பாவம் வாசல் படியில படுத்திருக்கும் போது நம்ம உள்ளே போய் வெளியே வரும்போது எவ்வளவு பாரம் நமக்குள்ளால உண்டாகும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன சொல்கிறது? அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். அந்த பாவத்துக்கு ஆசை என்ன செய்யுமா? நம்மை தான் பற்றி கொண்டு இருக்குமா. நன்மை செய்யாதவர்களை அந்த பாவம் ஆசையாய் பற்றி கொண்டு இருக்குமா. அதனுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, நம்ம வெயில்ல வெளியே போகும்போது நம்மோடு கூட ஒரு நிழல் எப்படி ஒட்டி கொண்டு வருகிறதோ, நிழலை போன்னு சொன்னா அது என்ன செய்யாது? போகாது, நம்ம கூடவே வந்துட்டு இருக்கும். அதுபோல இந்த பாவம் நம்ம பற்றி கொண்டிருக்க, அது ஆசைப்படும். அது ஆசைப்பட்டு என்ன செய்யும்? நம்மவே பற்றி கொண்டு இருக்கும், போகாது. ஏன்னா வாசல் படியில படுத்திருக்கு, நம்மை ஒட்டி கொண்டு இருக்கும், அது போகாது. இல்லையா? அப்ப அதை நம்ம என்ன செய்வோம்? நீ அவனை ஆண்டு கொள்வாய். அதை நம்ம முறியடிக்க வேண்டும், அதை மேற்கொள்ள வேண்டும், அதை நாம் ஜெயிக்க வேண்டும். அப்போதான் நம்மை பின்தொடராது. இல்லையா? அப்போதான் வாசல் படியில் என்ன செய்யாது? படுத்திருக்காது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்ய வேண்டும். இன்னைக்கு வீட்டுல நன்மை வரட்டும்னு எழுதி வீட்டுக்காரங்களையே வாசல் படியில் என்னெல்லாமோ வைக்கிறாங்க. இல்லையா? பலவிதமான காரியங்கள் அவங்க என்ன செய்யறாங்க? சூனிய வைக்கிற மாதிரி நன்மைன்னு நினைச்சு என்னெல்லாமோ பண்ணிட்டே இருக்கிறாங்க வீட்டு வாசல்ல. சிலர் சங்க பதிக்கிறாங்க, சில பாட்டில் ஏதோ காரியங்களை எண்ணெயெல்லாம் வைக்கிறாங்க, வேற சில மந்திர செய்தவங்களை வைக்கிறாங்க, சிலர் ஜெபம் பண்ணியே சில காரியங்களை அங்க உள்ள வைக்கிறாங்க. இல்லையா? இதெல்லாம் நிற்காது. இந்த பாவம் போக வேண்டும் என்று சொன்னால் நாம் நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் வீடு கட்டும் போதெல்லாம் கல் வைக்கும்போது அடியில ஏதாவது சிலர் பணம் இருக்கவன் தங்க காசு வைக்கிறான், மற்றவங்க சாதாரண நோட்டு காசு வெள்ளித்துட்டு ஏதாவது வைக்கிறாங்க. அட்லீஸ்ட் ₹1 தான் வைக்கிறாங்க, இல்லைன்னா 25 பைசா வச்சாங்க ஒரு காலத்துல. ஏதோ ஒண்ணு வைக்கணும், மற்றவங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் வைக்கிறாங்க. எதுக்கு? இந்த பாவ சாபம் நமக்கு வரக்கூடாது, இது ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி வைக்கிறாங்க. இல்லவே இல்லை. நாம இங்க காசு கல்லுக்கு அடியில முதல் கல் வைக்கும் போது, இல்லைன்னா நிலை கால்களுக்கு அடியில எல்லாம் வைக்கிறாங்க, பல காரியங்களை வைக்கிறாங்க. அது சொல்லாமல் உங்களுக்கு தெரியும் நம்ம ஊர்ல என்னெல்லாம் வைக்கிறாங்கன்னு. அதுக்கு கிறிஸ்தவர்களும் விதி விலக்கல்ல, கிறிஸ்தவர்கள் அதை செய்யத்தான் செய்கிறாங்க. அல்லேலூயா. இதை வைக்கிறதுனால வாசல் படியில படுத்திருக்கிற பாவம் போகவே போகாது. அதை மிதிச்சுட்டு தான் ஒவ்வொரு நாளும் நம்ம போயிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அது மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் நன்மை செய்வர்களாக மாற வேண்டும். நாம் வைக்கிற பரிகாரமான காரியம் ஒண்ணுமே நம்ம அது என்ன செய்யாது? பலிக்காது, பற்றி கொண்டு இருக்குமா. அதுக்கு ஆசை நம்மளை பற்றி கொண்டு இருக்குமா. அப்ப தள்ளி விட்டாலும் அது போகாது. போறதுக்கு ஒரே ஒரு வழி, நாம் நன்மை செய்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. நாம் நன்மை செய்கிறவர்களாக மாற வேண்டும். நீதிமொழிகள் 17:13 சொல்கிறது. நீதிமொழிகள் 17:13. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. சொல்லுங்க பாருங்க, புரிஞ்சுதா? நம்ம எல்லாருக்கும் வீடு இருக்கு. சின்ன குடிசை வீடானாலும் ஒவ்வொரு வீடு என்ன செய்கிறது? இருக்கிறது. அதுல நன்மை செய்வதற்கு பதிலா நாம் தீமை செய்வோம்னா அது என்ன செய்யாது? ஒரு நாள் நம்மை விட்டு அந்த தீமை நீங்க அடுத்தவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், அவன் செய்துட்டான், இவன் செய்துட்டான், அவன் மந்திரவாதம் செய்துட்டான், இவன் சூனியம் வச்சுக்கிட்டான், இவன் வேற ஏதாவது ஒண்ணு சொல்லிவிட்டான். சில எதிர்ஜபங்கள்லாம் இருக்கிறது, எதிர்ஜபம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இது ஒன்றும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பலிக்காது. நாம் நன்மை செய்வர்களாக இருப்போம் என்றால் நிச்சயமாக அது நமக்கு பலிக்காது. நாம் நன்மை செய்தால் கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. நீங்க நன்மை செய்து அவரிடத்துல நன்மையை எதிர்பார்த்தா கிடைக்காது. நன்மை செய்தவர்களும் நமக்கு விரோதமா எழும்புறதா இங்க சரித்திரத்தமும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மிடத்தில் பிழைத்தவர்கள் எல்லாம் நமக்கு விரோதமா எழும்புகிற கூட்டம் தான் உலகத்தில் இருக்கு. ஆனால் நீங்கள் பிறருக்கு செய்யத்தக்கவர்களுக்கு நன்மை செய்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறோம். கர்த்தரை நம்பி நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். நன்மைக்கு பதிலாக நம்ம தீமை செய்யணும்னா அவன் வீட்டை விட்டு தீமை என்ன செய்ய ஒருபோதும் நீங்காது. என்ன பரிகாரம் செய்தாலும் சரி, என்ன காரியத்தை நீங்கள் செய்தாலும் சரி, அது என்ன செய்யாது? போகாது. அந்த நேரம் போன மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ஜெப கூட்டம் நடத்தினா கூட அந்த நேரம் பிரசன்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் மீண்டும் அது என்ன செய்யும்? அதுக்கு ஆசை பற்றி கொண்டே இருக்கும். அந்த பாவம் வாசல் படியில இருக்கிற அந்த பாவம் அந்த தீமை செய்தவன் மேல ஆசைப்பட்டு பற்றி கொண்டே இருக்குமா, விடாது.
அப்ப தீமைக்கு பதிலாக நம்ம நன்மை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அது கலந்து போயிடும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்றோம். ஹல்லேலூயா. அப்புறம் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும். துதி ஏறெடுக்க துதி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். நிச்சயமா அதனுடைய பலனை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் எத்தனை மாதக்கணக்கா, வருஷக்கணக்கா, மணிக்கணக்கா ஜெபித்தாலும் இப்படிப்பட்ட பாவங்கள் நம்மை பற்றி இருக்கும்போது அந்த ஜெபத்திற்கு என்ன செய்யாது? பதில் வராது. கர்த்தருடைய பார்வைக்கு அது அருவருப்பா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களை நாம் செய்யணும். அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்பதான் நன்மையான காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய ஜெபத்திற்கும் பதில் வரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 14:22 இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறு செய்கிறார்கள் அல்லவோ, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறு செய்கிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. கிருபையும் சத்தியம் உண்டு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோசிக்கிறதிலே நன்மை இருக்கிறது. முதல்ல நம்ம சொல்லணும், கொடுக்கணும், உதவி செய்யணும், இப்படிப்பட்ட காரியம், ஆறுதலான வார்த்தைகள் பேசணும். அதுல நன்மை இருக்கிறது. யோசிக்கிறது வேற யாருக்குமே தெரியாது. யோசிக்கிறதுனால மற்றவங்களுக்கு ஏதாவது நன்மை உண்டா அல்லது தீமை உண்டா? ஒரு யோசித்தீங்கன்னா, இன்னைக்கு படுக்கையில போயிட்டோம், படுக்கையில கிடந்துட்டு தீமையான காரியத்தை யோசித்துட்டே இருப்பீங்க. நேற்றுக்கு அவன் அப்படி பேசிட்டான், இன்னைக்கு இவன் இப்படி பேசிட்டான், நான் என்ன பாவம் செய்தேன், நான் அவளுக்கு என்ன செய்ய, அவளுக்கு பரிகாரம் வாங்குவேன், அவளை 4 பேர்கிட்ட சொல்லி நாத்துவேன், இல்லை நான் நாக்கார 2 வார்த்தை கேட்பேன். இப்படியே தீமையான காரியத்தை யோசித்து 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 படுத்தீங்கன்னா அது தீமையை தான் கொண்டு வரும். வாசல் படி படுத்திருக்கும், அதனுடைய ஆசை நம்மை பற்றி கொண்டிருக்கும். நிழல் நம்மை விட்டு பிரியாது போல அது நம்மை விட்டு அது பிரியாது. எங்க போனா நம்ம கூடவே வந்து விடும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? தீமையை நாம் என்ன செய்யக்கூடாது? யோசிக்க கூடாது. ஒரு நமக்கு தீமை செய்திருக்கான், ஆண்டவரே அவன் விழுறதை நாம் பார்க்கணும், அது தீமையை யோசிக்கிறது தான். அது தீமையான காரியம் தான். ஆண்டவரே அறியாமை செய்துட்டு அவனை மன்னிங்க, அவனை ரட்சிங்கன்னு கேட்டா அது நன்மையை கொண்டு வருகிறார். அதனால எனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணுவான், விழுறதை நான் பார்க்கணும் நம்ம நினைச்சோம், அது தீமையான யோசனை, சிந்தை. அல்லேலூயா. தூங்குற வேலை படுக்கைக்கு போன பிறகு யாரெல்லாம் சிந்திச்சுட்டு தூங்குறீங்க? யோசித்து யோசித்து பல காரியத்தை. சிலர் கடன் பாரத்தை யோசிப்பாங்க, சிலர் வியாதியை யோசிப்பாங்க, சிலர் பிள்ளைகளை யோசிப்பாங்க, சிலர் நாளைக்கு என்ன செய்யணும்னு யோசிப்பாங்க. பலவிதமான யோசனைகள் இருக்குது. நன்மையை யோசிக்கிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மௌனமாய் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, மௌனமாய் அல்லேலூயா. நம்ம பல காரியத்தை யோசிக்கிறோம். படுக்கையில அந்த காரியத்தை யோசித்தோம்னா அந்த நித்திரை கூட நல்ல சந்தோஷமா இருக்காது. நன்மையை யோசித்தீங்கன்னா கர்த்தர் வெளிப்படுவார். கர்த்தர் நன்மையானதை தருவார், நன்மையானதை பேசுவார். அவரோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அது நமக்கு போதுமானது. யார் கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிட மாட்டேன்னு சொல்லுறார். அவர் ஒருவர் நம்ம கரத்தை பிடிச்சுன்னா போதும், யார் கைவிட்டாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை. நம்புறவங்க சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நாம் என்ன யோசிக்கிற சிந்திக்கிற காரியங்கள் கூட எதுவா இருக்க வேண்டும்? நன்மையானது தான் யோசிக்க வேண்டும். அப்போ தீமையானதை யோசித்தால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தவறுகிறார்கள், தடம் புரண்டு போகிறார்கள், போக வேண்டிய இடத்துல போய் சேர மாட்டார்கள், பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது, வழியிலே வீழ்ந்து போகிறார்கள். நேர்மாறாக அவர்கள் நன்மையை யோசிக்கிறதா இருந்தால் கிருபையும் சத்தியம் அவர்களுக்கு உண்டு. அல்லேலூயா. சத்தியம்ங்கிற சத்திய வார்த்தை, சத்திய வார்த்தை இயேசு, இயேசு நமக்கு உண்டு. நீங்க நன்மையான காரியத்தை சிந்திப்பீங்கன்னா இயேசு நம்மோடு கூட உண்டு, அவருடைய வார்த்தைகள் நம்மோடு கூட உண்டு, அவருடைய கிருபை நம்மோடு கூட உண்டு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. வேற என்ன வேணும்? நீங்க நல்லதை யோசித்துட்டு இருந்தீங்கன்னா காலையில எழும்பி நல்லது செய்யணும்னு நினைப்பீங்க. கெட்டதை யோசித்துட்டு இருப்பீங்கன்னா நேரம் எப்ப அப்படியே அவளுக்கிட்ட போய் 4 வார்த்தை கேட்கணும்னு எரிச்சலா தான் இருப்பீங்க. நேரம் கேட்க முடியாது. அவளை குறித்து 4 பேர்கிட்ட பேசினாதான் உங்க இருதயமே சாந்தி. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அடக்கி கொள்ள முடியல, அந்த பாரத்தை ஆண்டவர்கிட்ட இறக்கி வைக்க முடியல. யார் மனுஷர்கிட்ட கொண்டு இறக்கி வச்சுட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு இருதயத்தில் இருந்த இந்த கடினமான தீங்கான எண்ணம் இதை இன்னொருவர்கிட்ட சொல்லும்போது அவர் இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லி பெருக்கல் அடையாளம் போட்ட மாதிரி பெருகிட்டே போகும். அல்லேலூயா. 5 கூட்டினா 10 தான் வரும். 5 பெருக்கல் 5 போட்டா 25 வரும். அவ்வளவு பெருக்கல் அளவுல பெருகிட்டே போகும். எத்தனை பேருடைய இருதயத்தை காயப்படுத்துகிறது சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்கள் மனசு ஆறுன மாதிரி நீங்க நினைக்கலாம், ஆனா நிச்சயமா மனசு ஆறாது. அல்லேலூயா. பாருங்க, யோவானை குறித்து பார்க்கும்போது யோவான் சாமகன் அவன் உண்மையை பேசின நிமித்தமாக ஏரோது பிடிச்சு சிறைச்சாலையில் போட்டிருந்தான்.
ஏரோதுடைய மனைவி என்ன செய்யணும், இவனை கொலையே செய்ய வேண்டும், நமக்கு விரோதமா பேசிட்டாங்கல்ல, கொலையே செய்ய வேண்டும் அவன் வாஞ்சித்தான். பிறந்த நாள் வந்தது, டான்ஸ் ஆடினாங்க. மகள்கிட்ட சொன்னாங்க, அந்த யோவானுடைய தலையை நீ என்ன செய்யணும், கேட்கணும். இது தீமையான சிந்தை. அந்த பிள்ளையும் அப்படி எல்லாம் முடிச்சிட்டு அவரு கேட்கிறாரு, உன் ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் தாரக ரெடி அவர் இருக்கிறாரு ஏறது. அந்த பிள்ளை அம்மாவுடைய புத்தியை கேட்டு, அம்மாவுக்கு ஆலோசனை கேட்டு என்ன கேட்டு தெரியுமா, யோவானுக்கு தலை வேணும், வேற வழி இல்லை. அப்படியே சேவருடைய கட்டளை இட்டாங்க, அப்படியே என்ன செய்தாங்க, வெட்டி கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா, வேதத்துல இல்ல, நான் சொல்றேன். ஏரோதுடைய மனைவிக்கு சந்தோஷம் வந்திருக்குமா வந்திருக்காதா, நினைச்சவன தலைய எடுத்துட்டான். இனி அவன் நம்மை குறித்து இல்லீகலான மேரேஜ்னு யாருக்கிட்ட என்ன செய்ய மாட்டான், சொல்ல முடியாது, அவனுக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனா நான் யோசிக்கிறேன், ஒருவேளை அந்த அம்மாவுடைய தலைவலி தீர்ந்திருக்கிறான், இப்ப தலைவலி யாருக்கு வந்திருக்கும், பிள்ளைக்கு வந்து அந்த சன்னதிக்கு என்ன செய்யும் வரும். அப்ப தீமையானதை யோசித்தால் நம்முடைய சன்னதியை அது பாதிக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்து போகக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு சன்னதிகளுக்கு நம்ம சாபத்தையும் பாவத்தையும் சம்பாதித்து வைக்கக்கூடாது. பொருள் சேர்த்து வைக்கிறோமோ வைக்கலோ அது விஷயம் இல்லை, ஆனால் பாவத்தையும் சாபத்தையும் நம்ம சேர்த்து வைக்கக்கூடாது. இதுல கர்த்தருடைய பிள்ளைகளை நானும் நீங்களும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்ப நன்மையானதை யோசித்தாலே கிருபையும் சத்தியம் நமக்கு நமக்கு உண்டா இல்லையா? எப்படி பாச யோசிக்க முடியும், என்ன அவ அப்படி பேசிட்டா இப்படி பேசிட்டா, எனக்கு தூக்கமில்ல, ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருக்கு பாஸ்டர், எப்படி நான் நல்லதை சிந்திக்க முடியும்? அப்படிதான் மாமிஷன் சொல்லும், ஆனா ஆவிக்குள்ள இருப்பீங்கன்னு அதை சொல்லாது. அல்லேலூயா. நீ என்ன விரோதமா என்னெல்லாம் பேசினியோ இதெல்லாம் எனக்கு நன்மையை கொண்டு வரும். இல்லாத பொல்லாத வார்த்தையினால் உங்களை ஒருவர் துன்பப்படுத்தினால், பேசி துக்கப்படுத்தினால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று எண்ணுங்கள்னு இயேசு சொன்னார். நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். செய்யாத தவறுக்கு செய்த குற்றச்சாட்டு நம்ம மேல வரணும், நம்ம யாரு, பாக்கியவான்கள். அடுக்கடுக்கா வந்துட்டே இருக்கணும் இங்க. அப்ப பாக்கியத்துக்கு மேல் பாக்கியம் அடைகிறீர்கள். இதை சகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வேணும். யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் தீங்காய் பேசுகிறார்களோ நீங்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவ நிமித்தம் நீங்க நன்மை செய்திருக்க வேண்டும், தீமைக்கு தீமை அல்ல, நன்மை செய்திருக்க வேண்டும். நன்மை செய்து தீமை அனுபவித்திருக்கீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நன்மை செய்து பாடு அனுபவிங்கன்னா பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் எனக்கு இந்த பாடுகள், நான் நன்மைதான் செய்கிறேன், ஏன் இந்த பாடுகள் என்று ஒருவேளை கேட்கலாம். பாடுபடத்தான் சொல்லி இருக்கிறது, இருக்கட்டும், பாடு நீங்களேன்னு வருத்தப்படாதீங்க. ஆனா நீங்கள் பாக்கியவான்கள் என்பதை மறந்து போகாதீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தீமையை யோசிக்காமல் நன்மையை யோசிக்கிறவர்களாக இருந்தால் அவர்களுக்குள்ளால கிருபையும் சத்தியமும் உண்டு. அப்ப இயேசு நம்மோடு இருக்கிறார், அவருடைய சத்திய வசனங்கள் நம்மோடு கூட இருக்கிறது, அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. வேற என்ன வேணும் யோசித்து பாருங்க. பவுல் ஒரு வியாதிப்படுகிறார், ஜெபம் பண்ணி பார்க்கிறாரு, 2 முறை ஜெபம் பண்ணி பார்த்தாரு, பதில் வரவே இல்லை. 3வது முறை ஜெபம் பண்றாரு, அவர் பதில் கொடுக்கிறாரு, மகனே என் கிருபை உனக்கு போதப்பா, உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய். வியாதி நீங்கன்னு கூட சொல்லல, உன் வியாதி நான் குணமாக்குறேன்னு வாக்கு தத்தங்கள் இருக்கு, வியாதியை குணமாக்க வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. ஆனா இவருக்கு அது இருக்கட்டும் தான் சொல்றாரு, அது இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை, ஏன் கிருபை உனக்கு இருக்குல்ல. நாம அநேக வியாதிகளுக்காக ஜெபிக்கிறோம், நமக்கும் வியாதிகள் இருக்கிறது, அநேக வியாதிகள் குணமாகும். சில வியாதிகள் இருந்தாலும் நம்மளை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. ஏன்னா அதுக்குள்ளால கிருபை இருக்கும். பவுலை போல இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் சொல்றாரு, இருக்கட்டப்பா, வியாதி மட்டும் இல்லை, என்ன பிரச்சனைனாலும் எனக்கு வரட்டும், உபத்திரங்கள் வரட்டும், பாடு வரட்டும், அது நான் சந்தோஷப்படுறேன். ஏன் சந்தோஷப்படுறேன் தெரியுமா, உங்களுடைய கிருபை எங்கிட்ட இருக்குல்ல, அது எல்லாத்தோட பெருசு இல்ல, அந்த கிருபையை நான் ருசிச்சு பார்க்கிறேன்னு. நம்ம எல்லாம் கிருபையை ருசித்து பார்க்காததுனால இந்த பாடுகள் உபத்திரவத்துக்கு தாங்க நமக்கு பலன் இல்லாமல் போகிறது. அல்லேலூயா. உலகத்துல வரக்கூடிய எந்த தீங்கும் நம்மை சேதப்படுத்துவது இல்லை. மனசை கொஞ்சம் ஒருவேளை துக்கப்படுத்தலாம், சரீரத்தை கொஞ்சம் வேதனைப்படுத்தலாம், நம்முடைய ஆத்மாவுக்கு அது ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த கிருபை நம்மோடு கூட இருக்கும், அந்த சத்தியம் நம்மோடு கூட இருக்கும். இந்த ரெண்டும் நம்ம வழி நடத்தும் போது நமக்கு ஒரு குறையுமே வராது. எல்லா பாவ சாபங்களை நம்மை விட்டு அகன்று போகும். எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டோமோ, எந்த இடத்துல பரிகசிக்கப்பட்டோமோ, எந்த இடத்துல தலைகுனிஞ்சு போனோமோ அந்த இடத்துல கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 4:22 இவனமாய் சொல்லுகிறது,
என் ஜனங்களோ என் ஜனங்களோ மதியற்றவர்கள், மதியற்றவர்கள், என்னை அவர்கள் என்னை அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், பொல்லாப்பு செய்யத்தான் அவங்க அறிவாளிகள். நன்மை செய்யவோ நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். அவர்கள் அறிவில்லாதவர்கள். ஒரு அல்லிலே சொல்லுங்களா? யாரை குறித்து சொல்லுகிறாரு? என் ஜனங்க. இப்ப அடுத்தவங்களை குறித்து இல்ல, நம்மளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? மதியற்றவர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. புத்தி இல்லாதவங்க என்று சொல்லுகிறார். இவ்வளவு ஒரு சத்தியத்தை அறிந்திருந்தும் அவங்களுக்கு நன்மை செய்ய மனம் இல்லை. துரோக பேச்சு தான் பேசுறாங்க, கோபமான வார்த்தைகள் தான் பேசுறாங்க, வைராக்கியமான வார்த்தைகள் தான் பேசுறாங்க, இருமாப்பான வார்த்தைகள் தான் பேசுறாங்க, பிரிவினை வார்த்தைகள் தான் பேசுறாங்க. ஆண்டவருக்கு சங்கடமா இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என் ஜனங்களோ என்ன செய்கிறாங்க? அறிவில்லாம இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்கள் மதியற்றவர்களாய் இருக்கிறார்கள், புத்தி இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள் சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த நாளில் நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புத்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும். பழைய சுபாவத்தை எல்லாம் களைந்து விட்டு புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். புது வருஷத்துக்காக காத்திருக்கிறோம், புது வாக்கு தத்துவங்களுக்காக காத்திருக்கிறோம், புது சிருஷ்டியாய் மாற காத்திருக்கிறோமா, வாஞ்சிக்கிறோமா? யோசித்து பாருங்க. வாக்கு தத்துவம், வாக்கு தத்துவம், வாக்கு தத்துவம். ஒரு வருஷத்துடைய 10வது மாசம் வந்தாலே வாக்கு தத்துவம், வாக்கு தத்துவம். எது? அடுத்த வருஷத்துடைய வாக்கு. இதை மறந்துடுவாங்க. வாக்கு தத்துவத்தை தேடிட்டு இருக்கிறோம். புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டும் என்று சொல்லி நம்மள எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்களோ மதியற்றவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் என்னை அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவருடைய சுபாவத்தை பற்றி புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். மெண்டல். ஒரு பைத்தியக்காரனுக்கு என்ன மதிப்பு இருக்கிறதோ, நீங்க ஒரு பைத்தியக்காரன் ரோட்ல போகும்போது அவனை குறித்து என்ன நினைக்கிறீர்களோ, நன்மை செய்யாத பிள்ளைகளை குறித்து கர்த்தர் அதைத்தான் நினைக்கிறாங்க. பைத்தியக்கார பிள்ளைங்க, மதியற்ற பிள்ளைங்க, புத்தி இல்லாத பிள்ளைங்க, அறிவில்லாத பிள்ளைங்க, என்னை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிடல அப்படின்னு அவர் வருத்தப்படுகிறார். அவர்களுக்கு உணர்வே இல்லை. எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும் அவர்களுக்கு உணர்வே இல்லை. எத்தனை புத்துமதியை கேட்டாலும் அவர்களுக்கு உணர்வே இல்லை. எத்தனை ஜெபம் ஜபித்தாலும் உணர்வே இல்லை என்று சொல்லுகிறார். பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். அதுக்கு அறிவாளிகளாம். நன்மை செய்ய அறிவில்லை, பொல்லாப்பான காரியத்தை செய்வதற்கு பயங்கர அறிவார்கள். ஒரு துர்ச்செய்தி ஒருவரை குறித்து கேட்டா ஒரு அந்த வார்த்தையை 10 நிமிஷம் கழிச்சு சொல்லலான்னு இருக்க மாட்டாங்க. அடுப்புல எண்ணெய் கடந்தாலும் இட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டுல ஓடி போய், கேட்டியா கதையே, அந்த வீட்டுல அது நடந்திருக்கா, இது நடந்துங்க சொல்ல ஓடி போவாங்க. பொல்லாப்பு செய்கிறதுல அறிவாளிகள். 2 நிமிஷம் கூட என்ன செய்ய மாட்டாங்க, லேட் ஆக மாட்டாங்க, ஓடிட்டே இருப்பாங்களாம். அநியாயம் செய்வதற்கு ஓடிட்டே இருப்பாங்களாம். அதுக்கு நல்ல அறிவு இருக்கு அவங்களுக்கு, ரொம்ப புத்திசாலிகள். ஒளியின் பிள்ளைகளை விட இருளின் பிள்ளைகளுக்கு இந்த புத்திசாலித்தனம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், தந்திரம் உள்ளது. அல்லேலூயா. அதை சொன்னா தான் அவங்களுக்கு திருப்தி. பின்ன அவங்க இன்னொரு 4 பேர்கிட்ட சொல்லணும், அப்பதான் திருப்தி. அல்லேலூயா. ஆண்டவர் வேதனைப்படுகிறார் இவர்களை குறித்து. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்களா இருக்கிறாங்க. அநியாயம் செய்யறதுக்கு அறிவாளிகளா இருக்கிறாங்க, நன்மை செய்கிறதுக்கு அறிவில்லை என்று கர்த்தர் இன்றைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீ நன்மை செய்யலாம், நிச்சயமா உனக்கு மேன்மை உண்டு. அப்ப இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ளணும், பொல்லாப்பான காரியத்துக்கு நம்ம ஓட வேண்டாம், அதற்கு நம்ம அறிவாளியா இருக்க வேண்டாம், அநியாயத்தின் பக்கத்துல ஓட வேண்டாம், துரோக பேச்சு பேச நம்ம ஓட வேண்டாம். நம்ம எப்படிப்பட்டவளா இருக்கணும்? நன்மை செய்வதற்கு அறிவாளியா இருக்க வேண்டும். யார் யாருக்கு என்னென்ன சூழ்நிலையில் நம்ம உதவி செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு உதவி நம்ம செய்ய வேண்டும், நன்மை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நன்மை செய்யணும். அது யாரானாலும் சரி. நம்மை சார்ந்த கூடுமானவர்களே விசுவாசிகள் நன்மை செய்யுங்க என்று சொல்லியிருப்பட்டிருக்கிறது. ஆயினும் நம்மை சார்ந்திருக்கிற, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா. எல்லாருக்கும் யார் யாருக்கு என்னென்ன நன்மை செய்ய வேண்டுமோ நம்மளை இயந்ததை, பிராணிக்கு மிஞ்சி யாரும் எதையும் செய்யணும். ஆண்டவனுக்கு தந்திருக்கிற தாளந்தை, பணம்னா பணம், பலனுனா பலன், அறிவுனா அறிவு, புத்தினா புத்தி, ஆவிக்குரிய வசனம்னா வசனம், எது ஆண்டவர் தந்திருக்கிறாரோ அந்த நன்மையை நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுகிறா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எரேமியா 14:11 பண்றது என்ன சொல்றாருன்னா பாருங்க, நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், ஆனா சில ஜெபங்கள் என்ன செய்யலாம், கேட்கப்படவில்லை. ஏன் கேட்கப்படவில்லைன்னா
இப்படிப்பட்டவங்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டாம் என்றே சொல்லுகிறார். 14ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். கர்த்தர் என்னை நோக்கி, கர்த்தர் என்ன நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக இந்த ஜனத்திற்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். விண்ணப்பம் பண்ண வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கு நினைப்பு என்னன்னா, பாஸ்டர் வந்து ஜெபிச்சா போதும் எனக்கு அற்புதம் நடக்கும். எந்த பாஸ்டர்னாலும் எந்த அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவங்க ஒரு புரோக்கர் மாதிரி தான். மனிதனுக்கும் கர்த்தருக்கும் நடுவாக நிற்கிறவங்க தான் ஊழியக்காரங்க. அல்லேலூயா. அவங்க ஜெபிக்கிறாங்க, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நீங்கள் பாத்திரவான்களா இருந்தால் அது உங்களுக்கு பலிக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா என்ன செய்யாது? பலிக்காது. நன்மை செய்ய திராணி இல்லாதவங்க ஆண்டவர்கிட்ட இருந்து எந்த ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி சிந்திக்கவே வேண்டாம். நடக்காத காரியம். நம்ம நன்மை செய்தாதான் கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லுறார் எரேமியாவை பார்த்து, இந்த ஜனத்திற்கா நீ என்ன செய்ய வேண்டாம்? விண்ணப்பம் பண்ண வேண்டாம். ஏன்? அவங்க அறிவில்லாதவர்கள், மதியற்றவர்கள், வீணான காரியத்துக்கு, அருவருப்பான காரியத்துக்கு, அநியாய காரியத்திற்கு தங்கள் அறிவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பொல்லாப்பான காரியத்திற்கு அறிவாளிகளா இருக்கிறார்கள். நன்மை செய்வதற்கு அவர்கள் என்ன செய்கிறாங்க? அறிவு இல்லாம இருக்கிறாங்க. அப்ப நம்ம நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நான் நேரத்தை சொன்னேன் பார்த்தீங்களா? பிச்சைக்காரனுக்கு கூட நம்ம பார்த்து தான் என்ன செய்யணும்? பிச்சை கொடுக்க வேண்டும். ஏன்னா நிறைய பிச்சைக்காரங்களை கொடுத்து அவங்க தவறான முறையில் பயன்படுத்துகிறதை என் கண்கள் கண்டது. கண்கள் கண்டது. அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ என்ன பண்ணுவேன் தெரியுமா? சின்ன 5-10 ரூபாய்க்குள்ள பிஸ்கெட்டை வாங்கி வண்டிக்குள்ளால போட்டுருது. எங்கேயாவது வந்தால் கை நீட்டத்தான் செய்வாங்க, வேற வழி இல்லை. இல்லை போன்னு சொல்றதுக்கு நமக்கு மனம் இல்லை. அப்போ ஒரு பாக்கெட் பிஸ்கட் எடுத்து கையில் கொடுக்குறாரு. நீ விரும்பினால் என்ன செய், சாப்பிடு. காசு என்ன செய்ய மாட்டேன், தர மாட்டேன். அப்போ நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. குடிகாரன் ஓடி வந்து கேட்பான். இன்னைக்கு அவனுக்கு குடிக்க காசு இருக்காது. ஓடி வந்து, அக்கா அண்ணா காசு இருக்க, ஒரு 100 ரூபா தாங்க நாளைக்கு தாரேன்னு கேட்பான். இல்லைன்னா 200 ரூபா கேட்பான். எதுக்கு கேட்பான்? யோசிக்கணும். அவன் ரேஷன் வாங்குறதுக்கு கேட்குறானா, மீன் வாங்குறதுக்கு கேட்குறானா, பிள்ளைகளுக்கு பட்டினியில் சாப்பாடு வாங்குறதுக்காக கேட்குறானான்னு யோசித்தாங்க. அதற்குன்னா ஒரு வேளை குடிக்கலாம். ஓஹோ, இவன் குடிகாரன், இன்னைக்கு அவனுக்கு காசு இல்லை, இதை கொண்டு எங்கே தான் போகிறான்? குடிக்க தான் போகிறான் அப்படின்னு தெரிஞ்சா உதவி செய்து பிரயோஜனம் இல்லை. நல்லா சிந்தித்து கர்த்தருடைய பிள்ளைகள் அறிவாளிகளாக இருந்து நன்மையான நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜனத்திற்காக நீ என்ன செய்ய வேண்டாம்? இவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி நீ ஜெபிக்க வேண்டாம். நீ ஜெபித்தாலும் அது மோசே இல்லை, தானியேல் இல்லை, நோவா இல்லை, யோபு இல்லை, யார் தரப்புல இருந்தாலும் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்படி இருக்க நானும் நீங்களும் ஜெபித்தால் அந்த ஜெபத்தை எப்படி கேட்பார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. நானும் நீங்களும் நன்மை செய்வர்களா இருந்தால் நாம் கூடி ஜெபிக்கும் போது அங்கே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. கீழே அடுத்து இன்னும் படிச்சீங்கன்னா, அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் தகன பலிகளும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய கோபம் தான் என்ன செய்கிறது? வருகிறது. இந்த கோபத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தப்பித்துக் கொள்ள வேண்டும். அநேக வசனங்களை சொல்ல முடியும். இன்னுமா ஏசாயா 1:16-17 வாசிக்கும் போது, ஏசாயா 1, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு உங்கள் பொல்லாப்பை அவருடைய கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். கரங்களை தட்டு கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. இந்த நாளிலாகிலும் விரியம்பான்பன் செவியலை போல செவிட்டு விரியனை போல நீங்கள் இராதபடிக்கு இதை அப்படியே இருதயத்தில் பதித்து கொண்டு தீமை செய்கிற காரியத்தை விட்டுவிட்டு இன்று முதலாவது நன்மை செய்ய படியுங்கள். அல்லேலூயா. தீமை செய்தல என்ன செய்ய வேண்டும்? விட்டுவிட வேண்டும். அடுத்த வசனம் 17, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். எத்தனை பேர் புரிஞ்சுது? அல்லேலூயா. தீமையான காரியத்தை என்ன செய்ய வேண்டும்? விட்டுவிட வேண்டும். நேர்மாறாக நன்மை செய்ய படிக்கணும் நம்ம. அல்லேலூயா. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை என்ன செய்யுங்க? தேடுங்க. நடுநிலையா பேசணும். நம்ம மாமிக்கு சப்போர்ட்டா சிலர் பேசுவாங்க, மருமகளுக்கு சப்போர்ட்டா சிலர் பேசுவாங்க,
கணவனுக்கு சப்போர்ட்டா சிலர் பேசுவாங்க, மனைவிக்கு சப்போர்ட்டா சிலர் பேசுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, நம்ம என்னதான் பேசணும்? யாருக்கு பாதிப்பு வந்தாலும் சரி, பாதகம் வந்தாலும் சரி, நம்முடைய ஆண்டவர் நீதிபரராக இருக்கிறபடினாலே அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நியாயத்தை தான் பேச வேண்டும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. சிலர் ஒருவேளை நம்ம வெறுக்கலாம், அது நமக்கு விஷயம் அல்ல. அல்லேலூயா. பாருங்க, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை என்ன செய்யணும்? ஆதரிக்க வேண்டும். தள்ளப்பட்டவன், ஒடுக்கப்படப்பட்டவன், கைவிடப்பட்டவன், தனிமைப்படுத்தவனுக்கு ஆதரவா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அவர்களை நம்ம ஆதரிக்க வேண்டும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நியாயம் விசாரிக்கணும். திக்கற்ற பிள்ளைகளை கேட்கணும். அப்படியே நம்ம திக்கற்றவளாய் விட்டு விடக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை திக்கற்றவளாய் விடேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? அப்படி திக்கற்றவளாய் விடக்கூடாது. கடன் பாரத்துல வாழ்வதா சாவதான் திக்கற்ற நிலையில இருப்பாங்க. தீராத வியாதியினால வாழ்வதா சாவதான இருப்பாங்க. பலவிதமான போராட்டத்துல திக்கற்ற என்ன செய்வது என்று தெரியாம தத்தளித்துக் கொண்டு இருப்பார்கள். அவர்களை நாம் திடப்படுத்த வேண்டும். தள்ளாடுற கால்களை திடப்படுத்துங்கள். திடப்படுத்தணும். கூட கொஞ்சம் எண்ணெயை கோரி ஊற்றக்கூடாது எரிகிற தீயில. அல்லேலூயா. இவனுமா அப்படின்னு, அவன் தான் அப்படி பேசணும், இவனுமா இப்படின்னு பேசுவாங்க. அப்ப எங்க போனாலும் அவங்களுக்கு சமாதானம் கிடைக்காது. சபைக்கு வந்தாலும் சமாதானம், இங்க திட்டுவாங்க, குடும்பத்துல போனா அங்க திட்டுவாங்க, எங்க போனாலும் இவங்களுக்கு விரோதமாய் பேசுவாங்க. அப்படி கர்த்தருடைய பிள்ளைகளா நாம் இருக்கக்கூடாது. அந்த காயத்தை ஆற்றுகளா தான் இருக்கணும். யாரையும் நம்ம புண்படுத்துகிற மாதிரி நம்ம பேசக்கூடாது. நமக்கு வைராக்கியம் வேண்டாம். நமக்குள்ள ஒரு நான் யார், இதுதான் நியாயம் அப்படின்னா நம்ம நிற்க வேண்டாம். கிறிஸ்துவுக்காக நாம் நன்மை செய்வோம்னா கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார். அல்லேலூயா. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரியுங்கள், இன்னுமாய் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நியாயம் விசாரிங்கள், விதவியன் வழக்கை விசாரிங்கள். விதவைகளை எல்லாம் நாம் விசாரிக்க வேண்டும். முதிர் வயதானவர்களை நம்ம விசாரிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க நன்மை செய்வேன்னா உங்க வீட்டு பாதப்படியில இருக்கிறதான வாசல்ல படுத்துகிற பாவம் என்ன செய்யும்? பறந்து ஓடிடும். அதுக்கு இருக்க முடியாது. அது உங்களை பற்றி கொண்டு இருக்காது. அந்த பாவம் நம்மை பற்றி கொண்டு இராத பட்சத்திலே நாம் என்ன செய்யலாம்? விடுதலையோடு கர்த்தரை என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம். இந்த பூமியிலே விடுதலையோடு நாம் வாழலாம். பரலோக ராஜ்யத்தையும் சுதந்திரிக்கலாம். நீங்கள் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்தால், திக்கற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, சிறுமைப்பட்டவர்களை நீங்கள் ஆதரித்து தள்ளாடுகிற கால்களை நீங்கள் திடப்படுத்துவதாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார். நீங்கள் நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்ய நாடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார். அப்படி ஜெபம் பண்ணுமா? நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில நன்மை இல்லையா? வேற எங்கே நீங்க தேடி போக வேண்டாம். நன்மை செய்ய படியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார். அவர் அதிசயமானவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் நன்மை செய்கிற தேவன். உங்களுக்கு நன்மையானதை தருவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா?